أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين حبيب رب العالمين جد الحسن والحسين عليهم السلام نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعظم நாயக கோமான் அவர்களின் ஹதரத்துல் கரீமில் விசேஷமான ஒரு ஹாஸான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃபில் மஹப்பத் என்றால் என்ன என்ற மஅனாவை உணர்ந்து நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் செய்த நாயகராகிய خيरुல் பஷர் خليفة ரசூலுல்லாஹி سيدنا وقرة أعيننا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وأفاض علينا البركات منه في الدارين آمين. நாயகம் அவர்களின் உருஸ் முபாரக்குடைய ஷஹர் முபாரக்கவாகும் இன்றைய மாதத்துடைய இந்த தினம், அதாவது மதீனத்துல் முனவ்வராவுடைய கணக்கின்படி அல்ஹம்துலில்லாஹ் நாம் இப்பொழுது ஜமாதுல் ஊலாவை கடந்து ஜமாதுல் சானி ஜமாதுல் ஆஹிர் மாதத்துடைய முதலாவது லைலத்து ஷரீஃபில் இன்றைய தினம் ஜமாதுல் ஆஹிர் மாதம் முதலாவது பிறை மூன் ஃபஸ்ட். இந்த மாதம் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃபை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற நாயகராகிய خيरुல் பஷர் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய முபாரக்கான மாசமா இந்த ஜமாதுல் ஆஹிர் மாதம் பிறை 22வது தினம் خيरुல் பஷர் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நாயகம் அவர்களுடைய உருஸ் ஷரீஃபா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய
மிகப்பெரிய மஷியத்தை இலாஹி அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஹப்பத் ஷரீஃபுடைய மஷ்ரூபாத்தை முழுமையாக அந்த லத்தத் ஷரீஃபை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. மாஷா அல்லாஹ். இந்த இஸ்லாம் ரிசாலத் முஹம்மதியா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய இந்த மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் அகிலமெல்லாம் ஆலமெல்லாம் பரவுவதற்கு மிகப்பெரிய தியாகம் செய்த, உடலாலும் பொருளாலும் அகிலாலும் குடும்பத்தாலும் தியாகம் செய்தவர்களில் முதலாவது இடத்தில் இருப்பவர்கள் அம்மா ரசூலுல்லாஹி சையதுனா முஹ்சின் இஸ்லாம் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்முல் கரீமான சையதுனா ஹதரத்துல் அக்தஸ் முஹ்சின் இஸ்லாம் அபூ துராப் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது இடத்தில் இருக்கிறார். அதுபோல் மாஷா அல்லாஹ் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அவ்வல உம்முல் முஃமினீன் சையதத்துல் ஆலமீன் சையதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹிஸ்ஸலாம் ஹதீஜா நாயகத்துக்கு பிறகு மாஷா அல்லாஹ் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வனஃபஅனா மின் பரகாத்திஹி ஃபித் தாரீன் ஆமீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீம் ஷுஹரத்தான உடனே கண்மணி நாயகத்துடைய நபித்துவம் பகிரங்கப்பட்ட உடனே அவ்வல் நபியான, ஆஹிர் நபியான, லாஹிர் நபியான, பாத்தின் நபியான, खातमुन नबुवत, ताजुल अंबिया वल मुरसलीन, हबीब रब्बल आलमीन, सय्यद आयातुल कुरानिल अज़ीम, रूहुल वजूद मुहम्मदुर रसूलुल्लाह ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்து ஷுஹரத்தான சில தினங்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்துக்கு வஹியை கொடுத்தான். வ அன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், ஹபீபுல் ஆலமீன் தங்களுடைய கராபத்துக்கு மாஷா அல்லாஹ் தௌஹீதின் பால் தாவத் செய்து மாஷா அல்லாஹ் தங்களுடைய ரிசாலத்து தய்யிபாவுடைய அஸமத் ஷரீஃபை தங்களுடைய கராபத்துக்கு தாங்கள் தல்கீன் செய்தார். வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன் ஆயத்து நாஸிலான உடனே ஆயத்து நுஸூலாகும் போது பக்கத்தில் யார் இருக்கிறா? சையதுனா சித்திகுல் அக்பர் அலி முர்தலா கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா அலி நாயகம் கூட இருக்கிறாங்க. அப்ப அலி நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன 10 வயசுக்குள்ள தான், 10 வயசு நிறையல, 10 வயசு காமிலாகல. மாஷா அல்லாஹ் வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன் ஆயத்து நாஸிலான உடனே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்து எங்க நாஸிலாவது? உம்முல் முஃமினீன் சையதா ஹதீஜத்துல் குப்ரா ஸல்லல்லாஹு அலைஹாவுடைய பைத் ஷரீஃப்ல ஆயத்து நாஸிலாவது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி நாயகத்தை பார்த்து, ஓ அலியே, போய் என்னுடைய அம்மாஹிய உங்களோட வாப்பா நாயகம் சையதுனா அபூ தாலிப் நாயகத்திட்ட போய் சொல்லுங்க, எல்லா அஹ்ல குறைஷ் பூரா, மக்கால உள்ள குறைஷிகளை பூரா எல்லாரும் வீட்டில் கூட்ட சொல்லுங்க, நான் வந்து தாவத்தை செய்யணும். சையதுனா அலி நாயகம் சொன்ன உடனேயே முஹ்சின் இஸ்லாம் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன இப்படி சொல்றாங்களே, எப்படி செய்ய, ஏது செய்ய, அதெல்லாம் எதுவும் அவங்க திங்க் பண்ணல. லப்பைக் செய்தி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு லப்பைக். மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலைக்கு மேலே ஏறி நின்று என்ன அஹ்ல குறைஷ் அஹ்ல மக்காவை
தாவத்து செய்யறதுக்கு முன்னாடி அவ்வல் தாவத் எங்க நடக்குது? முஹ்சின் அலைஹிஸ்ஸலாம் அம்மா ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பைத் ஷரீஃப் நடக்குது. அதனாலதான் இமாம் நசாயி, இமாம் அஹ்மத் பின் ஷுஐப் நசாயி மாஷாஅல்லாஹ் ஷஹீத் ஆகும்போது வசியத்து பண்ணாங்க, நான் ஷஹீத் ஆயிட்டேன்னா என்னை கொண்டு போய் என்ன செய்யுங்க, ஹஜ்ரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டு வாசல்ல கொண்டு போய் என்ன தஃபன் பண்ணுங்க. மாஷாஅல்லாஹ் ஹஜ்ரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் வீடு எங்க இருந்துச்சு? இப்போ நம்ம சஹி செய்யற சஃபா மர்வா அது மாபைன்ல இருந்துச்சு. மாஷாஅல்லாஹ் அங்கதான் அல்ஹம்துலில்லாஹ் இமாம் நசாயி ததஃபீன் செய்யப்பட்டாங்க. அப்போ வாந்திர் அஷ்ரஃபல் அக்ரபீன் ஆயத்து நாஸிலான உடனே மாஷாஅல்லாஹ் என்ன, இஸ்லாமுடைய முதல் தாவத் எங்க நடக்குது? ஹஜ்ரத் முஹ்சின் இஸ்லாம் அம்மா ரசூலுல்லாஹி சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 3 பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். முதலாவது பாக்கியம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அபவைன் ஷரீஃபைனுக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபீன்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் கூப்பிட்டுருக்கிறாங்க. யார? சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து. அபூ தாலிப் நாயகத்துடைய திருமனைவி சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹாவை உம்மின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ் அலி நாயகத்துடைய உம்மாவை நாயகம் உம்மி என்ன உம்மாவையும் கூப்பிட்டுருக்கிறாங்க. இதுமானிமா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உம்மா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நாயகம் உம்மின்னு அழைச்சது யார? சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு பாக்கியம், முதலாவது பாக்கியம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைன் ஷரீஃபைனுக்கு அடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபீர் கூப்பிட்டது யார? சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத் அம்மா. அது மாதிரி அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமனைவி ஹஸரத்னா ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹாவை உம்மின்னு கூப்பிட்டாங்க. இது முதலாவது பாக்கியம் அவங்களுக்கு. சையதுனா அபூ தாலிப் சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைச்ச முதல் பாக்கியம். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபி உம்மின்னு கூப்பிட்டாரு. இரண்டாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாயகத்துடைய தெய்வீக ஜோதிமயமான பரிசுத்த திவ்ய திருமேனியோடு ஒட்டி உறவாடிய மகா உத்தமையான முதலாவது உம்முல் மூமினான மாஷாஅல்லாஹ் சையதா ஹதீஜத்துல் குப்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களுக்கும் முக்தாருல் ஆலமீன் முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களுக்கு முபாரக்கான திரு கல்யாணம் நடத்தி வச்ச ஹுத்பா ஓதுன ஹதீப் யாருன்னு சொன்னா சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். நிக்காஹ் நடத்தி வச்சது யாரு? சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, நாயகத்துக்கு மாஷாஅல்லாஹ் என்ன மஹருக்காக ஒட்டகைகள் எல்லாம் என்ன தாராளமா கொடுத்தது யாரு? சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். புரிஞ்சா? நாயகத்துடைய திருக்கல்யாணம் நடத்தி வச்சது, நாயகத்துடைய திருக்கல்யாணம் நடத்தி வச்சது. நீண்ட நெடுங்கால எதிர்பார்ப்பு எஜமானியமா ஹதீஜா நாயகத்துக்கு. ஹதீஜா நாயகி பெரிய ஆலிமா, அவங்க தௌராத் ஜபூர் இன்ஜின்லாம் படிச்சவங்க. அவங்களோட குடும்பமே குறைஷ் தானே, அவங்க ராஜ குடும்பம்ல. மக்காவை ஆண்ட மக்கா யாரு? உம்மா ஹதீஜா நாயகத்துடைய 10வது தலைமுறை பாட்டனார்ல. அந்த பேர் தானே மக்காவுக்கு முதல்ல பக்கான்னு இருந்துச்சு. குர்ஆன் ஷரீஃப் வசனமா சொல்ல பக்கத்துன்னு சொல்லி. ஹதீஜா அம்மாவுடைய அம்பு தானே வராகத் பின் நௌஃபல், பெரிய ஆலிம். என்ன அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்ஸாஃபுல் ஜமீலாவெல்லாம் அக்லாக்குல் ஹஸனாவெல்லாம் மாஷாஅல்லாஹ் என்ன தௌராத் ஜபூர் இன்ஜீல் எல்லாம் படிச்சவங்க யார்? உம்மா ஹதீஜா நாயகம். அப்ப ஹதீஜா நாயகத்துக்கு மாஷாஅல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் தனக்கு அருமை மணாளராக வருவாங்க, வர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஹாஜத்தும் ஆர்வமும் எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. மாஷாஅல்லாஹ் புரிஞ்சா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நல்ல திடமான யகீன நம்மோட ஈமான்ல அல்லாஹ் தரணும். மாஷாஅல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கில் கரீமான் பிஷார செய்வாங்க.
இஹ்ஃபதில்லாஹ் தஜிது துஜாஹக். யார் ஒரு மனுஷன் அடைந்து கொள்ள வேண்டும், இதை அடையணுங்கிற ஒரே இஹ்லாஸான முயற்சியில் இருப்பானோ அவன் தேடியது அல்லாஹ் நிச்சயம் அவனுக்கு தந்தருள் புரிவான். அல்லாஹ் நம்முடைய தேட்டமெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிதாவும் லிகாவுமாக ஆக்கி மாஷா அல்லாஹ் நம்முடைய நாயகத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை சித்திக் நாயகத்துடைய பரக்கத்தை கொண்டு கைருல் பஷர் அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பரக்கத்து ஷரீஃபை கொண்டு மாஷா அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆளுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப என்ன ஹதீஜா அம்மாவுக்கும் கண்மணி நாயகத்துக்கு என்ன நிக்காஹ் நடத்தி வச்ச ஹதீப் யாரு? சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இரண்டாவது அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பெரிய தௌஃபீக். மூணாவது மாஷா அல்லாஹ் ரிசாலத்தை முஹம்மதியாவுடைய முதல் தாவத் எங்கிருந்து இப்திதா ஷுரு ஸ்டார்டிங் எங்க இருந்து? சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய பைத் ஷரீஃப். அது எவ்வளவு பெரிய பரக்கத்தான வீடு மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பரக்கத்தான வீடு. வஅன்திர் அஷிரத்தக்கல் அக்ரபீன் ஆயத்து நாஸிலான உடனே ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. யாரு? நஃப்ஸ முஹம்மதி சய்யிதுல் அஷ்ஜஈன் அமீருல் முஃமினீன் வஸிய ரசூலுல்லாஹ் சையதுனா அலி கரமல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸலாம். அலி நாயகத்துக்கு உத்தரவு விடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி போய் பாப்பாட்ட சொல்லுங்க, ஏற்பாடு செய்ய சொல்லுங்க. அல்லாஹு அக்பர். முதல் தாவத் முஹம்மது எங்க நடக்குது? மூஸா அலைஹிஸ்ஸலாம் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் பைத் ஷரீஃப். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய ரிசாலத் முஹம்மதியாவுடைய தாவத்துக்கு அவ்வல் ஹாதிம் யாரு? அம்மா ரசூலுல்லாஹ் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். புரிஞ்சா? முதலாவது ஹிஜ்ரத் அபிஷீனியாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு போகும்போது அதுக்கு நாயகர் ரைஸா யாரை வைக்கிறாங்க? அமீர் யாரு? அதுக்கு சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகனார் ஹஜ்ரத் சையதுனா ஜாஃபர் தய்யார் அலைஹிஸ்ஸலாம். சையதுனா அலி நாயகத்துடைய சகோதரர் ஹஜ்ரத் ஜாஃபர் தய்யார். அப்ப சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் திரு மனைவி சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் அவர்களும் அது மாதிரி சையதுனா அலி நாயகம் அவங்க சகோதரர் சையதுனா ஜாஃபர் நாயகம் எல்லாம் டோட்டல் ஃபேமிலி, முழு ஃபேமிலியும் ரிசாலத்தே முஹம்மதியாவுடைய ஹுத்தாமீன்களா இருக்கிறாங்க, ஹாதிமீன்களா இருக்கிறாங்க. खादिमिनगलाह नबीयुल अंबियाई वल मुरसलीन हबीब रब्बुल आलमीन खातमुन नबिय्यीन शफीउल मुज़निबीन जद्दुल हसन वल हुसैन रूहुल वजूद मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम फकरम मजद वल्லம் நாயக கோமானுடைய இந்த ரிசாலத்தே முஹம்மதியாவுக்கு குடும்பத்தோடு குர்பான் ஆனதுல முதலாவது யாரு? சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கிரேட் ஃபேமிலி மாஷா அல்லாஹ். அதுபோல அல்ஹம்துலில்லாஹ் எஜமானி உம்மா அவ்வல உம்முல் முஃமினீன் உம்ம சய்யிதத்துல் ஆலமீன் சய்யிதா சஹியா சாஜிதா ராகியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃபுக்கு போயிட்டு வந்த எல்லா சஹாபாக்களும் தொழுதாங்க. ஆனா மேராஜுக்கு போகும்போதே நாயகம் தொழுவாங்க மாஷா அல்லாஹ். நாயகத்தோடு சேர்ந்து தொழுது யார் மாஷா அல்லாஹ்? சையதா ஹதீஜா நாயகி, சையதுனா அலி நாயகம் மாஷா அல்லாஹ். எப்போ? ஏன்னா மேராஜுக்கு போகும்போது உம்மா ஹதீஜா நாயகி அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. அல்லாஹ் அவங்கள ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அழைச்சிக்கிட்டான். இன்திகால் ஆயிட்டாங்க, இஸ்லாம் முபாரக் ஆயிட்டாங்க உம்மா ஹதீஜா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்போ எல்லா சஹாபாக்களும் ஸலாத் எடுக்க முன்னாடி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து தொழுவது எத்தனை பேர்? 2 பேர். ஒன்னு யாரு? அவ்வல உம்முல் முஃமினீன் சய்யிதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ்.
ஹதீஜா நாயகம் அவர்கள், ஹதீஜா அம்மா மட்டுமல்ல, ஹதீஜா அம்மாவுடைய முந்திய நிக்காஹில் பிறந்த மக்களும் எல்லாரும் சேர்ந்து மாஷா அல்லாஹ், ஹதீஜா நாயகி, ஹதீஜா நாயகத்துடைய முந்திய நிக்காஹில் பிறந்த மக்கள், ஹதீஜா நாயகத்துடைய அடிமைகள் மௌலாக்கள், அவ்வளவு பேரும் சேர்ந்து மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா ஷஹாதத் சொல்லி எல்லாரும் நாயகத்துடைய நாராயண் ஷரீஃபில் குர்பானாங்க குடும்பத்தோட. விளங்குச்சா? எப்படி அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் ஃபேமிலி குடும்பத்தோட குர்பான் ஆனாங்களோ அது மாதிரி ஹதீஜா அம்மாவுடைய ஃபேமிலி குடும்பத்தோட குர்பான் ஆயிட்டாங்க. அடிமைகள் உள்பட, யாரு? மௌலாக்கள் உள்பட, ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் மைஸரா ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாரும் மாஷா குர்பான் ஆயிட்டாங்க. அதுபோல் மாஷா அல்லாஹ் குடும்பத்தோடு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாலேன் ஷரீஃபுல் குர்பானான புனிதமான பாக்கியமிக்க குடும்பம் கைருல் பஷர் கலீஃபத்து ரசூலுல்லாஹி சய்யிதுனா அபீ பக்ர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத அலைனல் பரகாத் மின்ஹு தஹரத் தானீன். நாயகத்துடைய பரிசுத்தமான குடும்பம், சித்திக் நாயகத்துடைய குடும்பம், குடும்பத்தோட குர்பானி. எந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்துடைய ஹல்வத்திலேயும் ஜல்வத்திலேயும் மக்கா முகர்ரமால மட்டுமில்ல, மதீனா முனவ்வராலையும் சித்திக் நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் சுகுரத்தாவதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் பேர்ல ரொம்ப மஹப்பத்தா இருப்பாங்க. நாயகம் நபிதான். நாயகம் மாஷாஅல்லாஹ் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜஸது ஷரீஃப், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரீரம் மண்ணுக்கும் தண்ணிக்கும் மத்தியில் இருக்கும்போதே நான் நபியா இருக்கிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? மதா வஜபத் லக்கன் நுபுவா. சஹாபாக்கள் மாஷாஅல்லாஹ் நாயகமே தங்களுடைய நபித்துவம் எப்போ ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு என்ன ஜவாபு செய்யறாங்க? இஸ்லாம் ஹக்குல் கரீமான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரீரம் என்ன படைக்கப்படல, அந்த சரீரம் மண்ணுக்கும் தண்ணிக்கும் மாபையில் இருக்கும் போதே நான் நபியா இருக்கிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மௌலிதுல் கரீமாகி தஷ்ரீஃபுல் கரீமாகி அபவைன் ஷரீஃபைன் முபாரக்கா நிகா ஷரீஃப் மூலமா நாயகம் வந்த தவல்லுதான பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்தோட காலத்தை கடந்த கண்மணி நாயகம் சிறுபிராயமா இருக்கும் போதே நாயகத்தோட ரொம்ப பிரியமா பாசமா ரொம்ப க்ளோஸ்னஸா இருப்பாங்க. யாரு? அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அது நாயகத்தை மஹப்பத் வச்ச பரக்கத்தை அவங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்கள விக்கிரக ஆராதனையிலிருந்து காப்பாத்திட்டாங்க சார். பிறந்ததுலேருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பெத்த வாப்பா என்ன அபு குஹாஃபா, அவங்களுக்கு அப்துல் காபான்னு பேர் வச்சிருந்தாப்புல. ஆனா அப்துல் காபாவா இருக்கும்போது கூட காபாவுக்குள்ள இருந்த ஒரு விக்கிரகத்தை அவங்க என்ன ஆராதனை செய்தது கிடையாது, விக்கிரகங்களுக்கு இபாதத்து செய்தது கிடையாது. புரிஞ்சா? அல்லாஹ் பாதுகாத்துட்டான். காரணம் என்ன? அவன் ஹபீபுல் ஆலத்துடைய சாஹிபுன்னு அல்லாவுடைய கலாம்ல அல்லாஹ் சொல்ல போறான் பின்னாடி, இது யகூலுல் சாஹிபின்னு சொல்லி. அதனால முன்கூட்டியே மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக் வ தஆலா என்ன செஞ்சிட்டான்? அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை விக்கிரக ஆராதனையில இருந்து அல்லாஹ் ஷிர்க்ல இருந்து அவங்கள குஃப்ர்ல இருந்து அல்லாஹ் பாதுகாத்து வச்சிட்டான். மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவம் பகிரங்கப்பட்ட உடனே முதலாவது நாயகத்தை மாஷா அல்லாஹ் என்ன ஷஹாதத்து சொன்னது அவ்வள உம்முல் முஃமினீன் சய்யிதா ஹதீஜா நாயகி. அது மாதிரி குழந்தைகள்ல சையதுனா அலி நாயகம். அது மாதிரி பெரியவர்கள் ஆண்கள்ல யாரு? சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வா வா அலைஹி பரகாத்து மின்ஹு ஃபித் தாரின் ஆமீன்.
சித்திக் நாயகம் எப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய நபி ரசூல் ஈமான் கொண்டார்களோ அந்த க்ஷணத்திலிருந்து அவனோட குடும்பம் எல்லாம் மாசாரா என்ன பாப்பா தான் ஃபத்து மக்காவுக்கு பிறகு வந்தா வயசானார், புரிஞ்சா? ஆனால் சித்திக் நாயகத்துடைய மக்கள் எல்லாம் அது மாதிரி ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பின் அபூ பக்கர் சித்திக் மாஷா அல்லாஹ் பத்ருக்கு பிறகு வந்தாப்புல, மதீனா முனவ்வரா இஸ்லாம் ஆனாப்புல. ஆனால் சித்திக் நாயகத்துடைய மக்களான ஹஜரத்னா அஸ்மா பின் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஹஜரத்னா ஆயிஷா பின் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுமா எல்லாரும் மாஷா அல்லாஹ் என்ன சாபிகூன் அவருள்ளே மாஷா அல்லாஹ் இஸ்லாமை கபூல் செய்தது மட்டுமல்ல, தங்களுடைய குர்பானியத்தை காட்டினாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல ஈமான் கொண்ட சாபிகூன் அவ்வளவுல உள்ள சில சஹாபாக்கள் கூட மக்கா முழுக்க கடுமையான எதிர்ப்பும் பயங்கரமான விரோதமும் குரோதமும் அதாவத்து இருந்த காரணத்தினால தன்னோட ஈமானை மறைச்சு வைக்கிற சுச்சுவேஷன் கூட சில பேருக்கு இருந்துச்சு. 6 வருஷம் முதலாவது தொடக்க 6 வருஷத்துல. ஆனால் அபூபக்கர் சித்திக் நாயகத்தின் குடும்பம் என்ன செய்யல, மறைச்செல்லாம் ஒண்ணு வைக்கிற மாஷா ஓபன மாஷா அல்ல. அவங்க என்ன சித்திக் அல்லவா, அவர்கள் சதாகத்து மாஷா அல்ல என்ன ஓபன மறைச்செல்லாம் வைக்கிற. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபுடைய லzzத்தையும் நாயகத்துடைய அந்த மஹப்பத் ஷரீஃபின் மூலம் கிடைக்கக்கூடிய கிடைக்கிற ஈமானுடைய அந்த நூறானியத்தை அவர்கள் முழுமையாக அனுபவிக்கிற பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தௌஃபீக் செய்தார். மாஷா அல்லாஹ் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட மதீனா முனவ்வரா வந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ் மதீனா முனவ்வரா வந்த பிறகு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்களோட அந்த ஹக்கான முஹப்பத்தை பாரு. இது பிரபலமான ஹதீஸ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளிமயமான ஆதத்து சரி ரசூலுல்லாஹ்வுடைய தபியத்து முபாரக்கா எப்படி நாயகம் இஷாவுக்கு பிறகு எல்லா சஹாபாக்களுக்கும் விடை கொடுத்து எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு நாயகம் பைத்துல் கரீம் போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ மஸ்ஜித் நபவி ஷரீஃப்க்கு வருவாங்க, எப்போ பைத்துல் கரீம் போவாங்க, எல்லாம் சஹாபாக்களுக்கு இந்த டைமிங் தெரியும். நேரப்படி நாயகம் வருவாங்க. ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதத்துக்கு மாத்தமா வழக்கத்துக்கு மாத்தமா எப்போது அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரமுக்கு வரக்கூடிய வக்தி இல்லை. மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய நேரம் அல்ல அது. எப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய நேரம் அல்ல, வழக்கத்திற்கு மாற்றமாக ஒரு தினம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் கரீம்ல எப்போது மாதிரி எல்லா சஹாபாக்களும் நாயகம் இஷாவுக்கு பிறகு எல்லாரையும் முசாஃபா செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நாயகம் பைத்துல் கரீமுக்கு போயிட்டாங்க. வழக்கத்துக்கு மாற்றமா ஆதத்துக்கு மாற்றமா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தினம் பைத்துல் கரீம்ல இருந்து மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு நடுநிசையில மிட் நைட்ல வர்றாங்க நாயகம் மாஷா. அப்ப ஹரம்ல யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கத்துக்கு மாற்றமா ஆதத்துக்கு மாற்றமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிட் நைட்ல வர்றாங்க பைத்துல் ஷரீஃப்ல இருந்து மஸ்ஜித் நபவிக்கு மஸ்ஜித் ஷரீஃபுக்கு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு செகண்ட் ஆவல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வர்றாங்க மாஷா. சித்திக் நாயகம் வர்றாங்க. நாயகம் முன்கூட்டி ஒன்றும் சொல்லல,
நான் மிட் நைட்ல வருவேன் சித்திக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி. நாயகம் எப்போது ஹரமுக்கு வரக்கூடிய நேரமும் அல்ல அது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் கரீம்ல இஸ்திராஹத் செய்யக்கூடிய நேரம் அது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் வழக்கத்துக்கு ஆதத்துக்கு மாற்றமா பைத்து ஷரீஃப்ல இருந்து ஹரம் ஷரீஃப்க்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் ஷரீஃப்க்கு வர்றாங்க. மஸ்ஜித் நபவி ஷரீஃப்க்கு நாயகம் வந்து ஒரு செகண்ட் ஆவல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வர்றாங்க. நாயகம் கேட்டாங்க, என்ன சித்திக் இந்த நேரத்தில் இதுக்கு வந்தீங்க? எப்போதும் வார நேரம் அல்ல வேண்டும். நாயகமே தங்களுடைய ஹிதமத்துக்கு வந்த மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நாயகமே தங்களுடைய ஹிதமத்துக்கு வந்த மாஷா அல்லாஹ். தங்களோட வல்லுஹா வஜ்ஹுல் அலியுடைய நூரானியத்தை ஜியாரத் ஷரீஃப் செய்யறதுக்கு வந்த நாயகம், தங்களுக்கு சலாம் சொல்ல வந்த நாயகம். சுப்ஹானல்லாஹ். சொல்றது புரியுதா? சஹாபாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க மதீனாவில்? முஹாஜிர் சஹாபி இருக்கிறாங்க, அன்சாரி சஹாபி இருக்கிறாங்க. யாரும் மாஷா அல்லாஹ் என்ன தரல. ஏன்னா எல்லாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பிறகு முசாஃபா செஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாயகத்துடைய ஹைருல் குரூன்ல மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இஷா தொழுகிறது அதே மிட் நைட் ஆகும். இஷாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் கடந்து தான் தொழு வைக்குவாங்க. சஹாபாக்கெல்லாம் வந்து செஞ்சுட்டு உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. புரியுதா? சில பேர் தொழுவ சத்தம் கேட்டு பெண்கள்லாம் வீட்டுல இருந்து ஓடி வருவாங்க. ஏன்னா இப்ப பெண்கள் சஹாபியாக்கெல்லாம் ஹரம்ல வந்து ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் முசாஃபா செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரமுக்கு வரக்கூடிய வக்து அல்ல அது. அது வழக்கத்துக்கு மாற்றமா நாயகம் அன்னைக்கு புதுசா வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொஞ்ச நேரம் கூட தாமதமால இதை சொல்லி வச்ச மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன அபூபக்கர் சித்திக் நாயகம் வர்றாங்க. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அவங்க தூங்குனாலும் முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் மாஷா அல்லாஹ் அவங்களோட கல்வி எப்போதும் ரசூலுல்லாஹ்வை தேடிட்டு இருக்கு. மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதமத் ஷரீஃப்லயே அவங்க ஷுகூலான இதுக்கெல்லாம் பெரிய பிசினஸ் மேன். இஸ்லாம கபூல் செய்ய முன்னாடியே பெரிய பிசினஸ் மேன். நாயகத்துடைய நபித்துவம் ஷுஹரத்தாகும் போது கூட அவங்க மக்காவில் இல்லை, ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க. பெரிய தாஜ்ரீன்களுடைய காஃபிலாவுக்கு ரைஸா போயிருக்கிறாங்க. நபித்துவம் பகிரங்கப்படும் போது மக்காவில் இல்லை. சித்திக் நாயகம் பெரிய வியாபாரி. இஸ்லாம கபூல் செய்த பிறகு வியாபாரம் பண்ணாங்க. ஏன்? ஹலீஃபாவான பிறகு கூட வியாபாரம் பண்ணாங்க. அவங்க ஹலீஃபத்து ரசூல் ஆகும் போது கார்மெண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? புரியுதா? இப்போ சில பேருக்கு என்ன ரசூலுல்லாஹ் முஹப்பத் வச்சா அப்ப பொண்டாட்டி புள்ள அட முட்டாள், பொண்டாட்டி புள்ளையோட மாஷா அல்லாஹ் சிறப்பா வாழ்றதுக்கு தான் ரசூலுல்லாஹ் முஹப்பத். மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம எப்போ முஹப்பத் வச்சுட்டோமோ நாம குடும்பத்தோட ஆனந்த பெருவாழ் வாழ்றதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சிடுவான். மாஷா அல்லாஹ். சித்திக் நாயகத்தை போல யாரு சந்தோஷமா வாழ்ந்தா? மாஷா அல்லாஹ். சித்திக் நாயகத்துடைய தௌலத்து எந்த அளவுக்கு விசாலமானது. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு மிகப்பெரிய கோடீஸ்வரர். அப்துல் ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு மிகப்பெரிய கோடீஸ்வரர். உமர் ரலியல்லாஹுடைய தௌலத்தை விட பெரிய தௌலத் இவங்க ரெண்டு பேருக்கு தான். அல்லாஹ் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு ஷரீஃப் பரக்கத்து கொண்டு ஒவ்வொரு ஷான் அல்லாஹ் கொடுத்தான். இந்த உம்மத்தே முஹம்மதியால குறிப்பா சஹாபாக்கள்லையும் கூட முதலாக முழு குர்ஆனையும் 114 சாப்டர்ஸையும் அத்தியாயங்களையும் 114 சூரத்து ஷரீஃபையும் ஒரே ரக்காத்துல ஓதி தொழுத முதல் சஹாபி யாரு? ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அல்ஹம்து ஷரீஃப்ல இருந்து வன்னாஸ் வரையிலையும் முழு குர்ஆனையும்
அது வரைக்கும் நாசிலான குர்ஆன் அல்ல. சம்பவம் நடக்கும்போது குர்ஆன் பூரா நாசிலாகி முடிஞ்சிருச்சு. முழு குர்ஆனையும் ஒரே ரக்காத்தில் ஓதி தொழுத முதல் நபர் இந்த உம்மத்துல சஹாபாக்கள்லையும் கூட யாரு? சையதுனா துன்னூரைன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அஃபாத அலைனா பரக்காத் மின் ஃபித்தானா மின். அது மாதிரி இந்த உம்மத்துல குறிப்பாக சஹாபியாக்கள்லையும் கூட பெண்கள்ல முதல்ல குர்ஆன் ஷரீஃபில் பண்ண ஹாஃபிலத் யாரு? ஹஸரத்தினா உம்முல் முஃமினீன் ஹஃப்ஸா பின்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா. உமர் ரலியல்லாஹுடைய திருமகளார், நாயகத்துடைய அருமை திருமனைவி, நம்முடைய ஆரியர் தாய் உம்முல் முஃமினீன் ஹஸரத்தினா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்ன முதல் ஹாஃபிலத். அது மட்டும் இல்லை, ஹஃப்ஸா நாயகி பெரிய டீச்சர் மாஸ்டர். நிறைய சஹாபாக்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் என்ன அரபி எழுத படிச்சு கொடுப்பாங்க. விளங்க சார், கிளாஸ் இருக்கிறதுல அவங்க சூப்பர் உம்மா. யாரு? ஹஸரத்னா ஹஃப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அது மாதிரி அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்ததுல செல்வத்துல விளங்க சார், செல்வத்தையும் கொடுத்தா மனசையும் கொடுத்தான். அல்லாஹ் அப்படி உள்ள மாலை நம்ம கொடுக்கணும் மாஷா. அல்லாஹ் மாலையும் கொடுக்கணும், அத்தனையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப்ல குர்பான் ஆகிறதுக்கான இக்லாஸான கல்வையும் கொடுக்கணும் அல்லாஹ் மாஷா. ஆமீன் சார், ஆமீன் மாஷா அல்லாஹ். இந்த பாக்கியம் பெற்றவங்க யாரு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு, ஹஸரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. புரியுதா? அவங்களுக்கெல்லாம் கூட இல்லாத பாக்கு. அவங்கெல்லாம் வந்தாங்க சைலண்டா அந்த விஷயத்தை முடிச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே ஹைருல் பஷர்ல மொத்த மனித சமுதாயத்திலையும் நபிமார்களுக்கு அடுத்தது சிறப்புக்குரிய மகா உன்னதமான அந்தஸ்துல உள்ள ரசூலுல்லாஹ்வுடைய சாஹிபுல் கரீமுல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹைருல் பஷர் பஅத அல்-அன்பியா பித்-தஸ்தீக். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை முடிச்சிட்டாங்க. என்ன அது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவராக்கு வந்த உடனே மஸ்ஜித் நபவி ஷரீஃப் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காபத்துல்லாஹ் ஷரீஃபுக்கு இல்லாத சிறப்பு, காபாவுக்கு இல்லாத அலமத்து ஷரீஃப், பைத்துல்லாவுக்கு இல்லாத அலமத்து, பைத்துல் குதுஸுக்கு இல்லாத அலமத்து மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. இது காபத்துல்லாஹ் ஷரீஃபுக்கு இல்லாத அலமத், பைத்துல் குதுஸுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு இல்லாத அலமத் மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. என்ன அது? காபத்துல்லாஹ் ஷரீஃபுக்கோ மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கோ அல்லாஹ் அவனுடைய திருக்கரம்னு சொல்லி எந்த திருக்கரத்தை சொன்னானோ அந்த திருக்கரத்தால கல்லெடுத்து வைக்கல. ஆனா மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருக்கரத்தால கல்லெடுத்து வச்சாங்க. அல்லாஹ் எந்த திருக்கரத்தை யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் சொன்னானோ சஹாபாக்களை பார்த்து, உங்க கைக்கு மேல அல்லாஹ்வுடைய திருக்கரம் இருக்குன்னு சொன்னானோ அந்த திருக்கரத்துடைய திரு தூதரான நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜோதிமயமான திருக்கரத்தால எடுத்து மாஷா அல்லாஹ் என்ன வச்சது மட்டுமல்ல, அந்த மஸ்ஜித் மாஷா அல்லாஹ் நபியுடைய பள்ளி, மஸ்ஜித் நபவின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் நபியுடைய பள்ளி. இந்த உலகத்துக்கு மாஷா அல்லாஹ் 1,24,000 அம்பியாக்கள், இன்னொரு ரிவாயத்தோடு 2,40,000 அம்பியாக்கள், 361 முர்சலீன்கள், யாருக்கும் ஒரு பள்ளின்னு சொல்லி இல்லை மாஷா அல்லாஹ். ஆனா சய்யிதுல் அம்பியாய் வல் முர்சலீன், தாஜுல் அம்பியாய் வல் முர்சலீன், ஹபீப ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிரம்மாண்டமான விசேஷமான ஒரு மஸ்ஜித் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மாஷா. மஸ்ஜித் நபவி ஷரீஃப் மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு விசேஷமானது. அந்த மஸ்ஜித் ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
முபாரக்கான திருக்கரத்தால் என்ன கல்லெடுத்து போட்டோம். அது மட்டுமல்ல, அந்த மஸ்ஜிதுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் சொர்க்கத்துடைய பூந்தோட்டத்தை எல்லாம் வச்சிருக்க. ரியாதுல் ஜன்னா, ரியாதுல் ஜன்னா மாஷா, சொர்க்கத்துடைய பூங்காவனம் அங்க இருக்கு. காபத்துல்லால இல்ல சொர்க்கத்து பூங்காவனம், மஸ்ஜிதுல் அக்ஸால இல்ல. எங்க இருக்குது? மஸ்ஜித் நபவி ஷரீஃப். அப்ப மஸ்ஜித் நபவி ஷரீஃபிய மஸ்ஜித் நபவி ஷரீஃப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு, தஅமீர் பண்றதுக்கு, கட்டுறதுக்கு நாயகம் மதீனா முனவராவுல ரசூலுல்லாவுக்கு நாயகத்துடைய ரிசாலத்துடைய தாவத்து நடக்கிறதுக்கு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுக்கு ஒரு மஸ்ஜித் ஷரீஃப் கட்டும் போது நாயகம் அவர்கள் இப்போ ஹரம் இருக்கிற மஸ்ஜித் நபவி ஷரீஃப் இருக்கிற அந்த இடத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலக்ட் பண்ணி, இது யாருடைய பூமி, இதுக்கு ஓனர் யார்? நாயகம் ஹஸரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கெல்லாம் தெரியும், 2 யதீமான குழந்தைகள், ஹஸரத் சஹல் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் கொண்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் அதுக்கு ஓனர், ப்ராப்பர்ட்டி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, குழந்தைகளே இந்த இடத்த என்ன கரையத்து கொடுப்பீங்க? நான் இந்த இடத்துல மஸ்ஜித் கட்ட நாடுறேன். குழந்தைகள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்க சந்தோஷமா தங்களுக்கு நாங்க என்ன காணிக்கையா தஹியத்தா தர்றோம். மாஷா அல்லாஹ், கரையம்லாம் வேணும், கரையம்லாம் வேணும். மாஷா அல்லாஹ், ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ், ரஹ்மத் கொண்டு சொன்னாங்க, நாயகம் வானா குழந்தைகளே, கரையை நீங்க வாங்கிக்கணும், கரையை வாங்கினா தான் எனக்கு சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ், அந்த பள்ளியை அந்த இடத்துல மஸ்ஜித் கட்டணும், கரையத்துக்கு காசு கொடுத்து அந்த பிள்ளைகள்ட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி வாங்க ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க. அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. உஸ்மான் அலில ஓடி வர்றாங்க, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ஓடி வர்றாப்புல இடத்தை வாங்குறதுக்கு. எல்லாருக்கும் முன்னாடியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கரையை கொடுத்து வாங்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ், மஸ்ஜித் நபவி ஷரீஃப் மாஷா அல்லாஹ், خيرுல் பஷர் خيرுல் பஷர் خيرுல் பஷர் خليفة ரசூலுல்லாஹி சய்யிதுனா அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மால்ல இருந்து நாயகத்துக்கு வாங்க மாஷா அல்லாஹ் தஹியத் ஆக்கப்பட்ட மஸ்ஜித். மாஷா மஸ்ஜித் நபவி ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தூய்மையான ஹக். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்துடைய ஹதரத்துல் குதுசியா அமைய இருக்கிற அல்லாஹ்வுடைய அர்ஷை விட அஃதலான காபத்துல்லா ஷரீஃபுக்கு நேர மேல அரிசி இருக்குது, அரிசிக்கு நேர கீழே காபா இருக்கிறதுனால காபாக்கு அஃதல். அரிசிக்கு நேர கீழே காபா இருக்கிறதுனால காபாவுக்கு அஃதல். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற ஹதரத்துல் கரீம் மாஷா அல்லாஹ் அரிசை விட அஃதல், அரிசை விட அஃதலா அல்லாஹ் ஆக்கி இருக்கிற அந்த ஹதரத் ஷரீஃப் அமையறதுக்கு அல்லாஹ் யாருடைய ஹக்கில் இருந்து எடுக்கிறான்? சித்தீக்குடைய ஹக்கில் தான் எடுக்கிறான். சித்தீக்குடைய ஹக்கில் தான் எடுக்கிறான். மாஷா அல்லாஹ், சித்தீக் நாயகத்துடைய ஷரஃபை அமமத்தை யார் இன்கார் செய்வானோ அவன் சந்தேகம் இல்லாமல் காஃபீராகி விடுவான், அவன் காஃபீராகி விடுவான். ஃபாசிக் அல்ல, ஃபாஜிர் அல்ல, ஃபாசிக் அல்ல, ஃபாஜிர் அல்ல, காஃபீராகி விடுவான். மாஷா அல்லாஹ். காரணம் خيرுல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாஷா அல்லாஹ் மதீனா முனவராவுல ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ஆசைப்பட்ட நாயகத்துடைய அந்த ஆசையை மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல நிறைவேற்றி வைக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எந்த சஹாபியும் சித்திக் நாயகத்தை மாஷா அல்லாஹ் என்ன பெஹச்சி போக முடியாது. மாஷா அல்லாஹ். காரணம் அவர்கள் கல்பு ஷரீஃபினும் ரூஹ் முபாரகாவினும்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எதுவுமே வைக்கல. மாஷா அல்லாஹ், வேறு எதுவுமே வைக்கல, எதுவுமே வைக்கல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைப்பதற்காகவே ஒரு விசேஷமான ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்தான்னு சொல்லணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காரணம் அவங்கள போல மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வச்சது வேற யாருமே கிடையாது. சஹாபாக்கள் அப்பேற்பட்ட மாபெரும் பாக்கியவான் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு மஸ்ஜித் நபவி ஷரீஃப் மாஷா அல்லாஹ் சித்திக் நாயகத்துடைய தௌலத்துல இருந்து மாஷா அல்லாஹ் வாங்கி, அல்லாஹு அக்பர், இவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய ஹதரத்துல் கரீமை அமைத்து இந்த அண்ட கோடான கோடி ஆழங்களையும் எல்லா பாசி வல்லாவையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹதரத்தில் இருந்து, எந்த சிம்மாசனத்தில், எந்த தக்த் ஷரீஃபில் இருந்து சர்வரே கௌனைன் வ சகலைன் ஜீனத்தே ஃபர்ஷ ஜமீன் ஜானஷீன் அர்ஷே பரீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நாயகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த தர்பார் ஷரீஃபை நாயகத்துடைய நாலேன் ஷரீஃபில் அந்த பூமியை அதுக்குள்ள ஓனர்ஸ்ல இருந்து மாஷா அல்லாஹ் வாங்கி நாயகத்தை காணிக்கையாக்கின பாக்கியவான் யாரு? அபூபக்கர் சித்திக். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இந்த உம்மத்துல மாஷா அல்லாஹ் இந்த உம்மத்துல முதலாக மஸ்ஜிது கட்டுறதுக்காக ஒரு இடத்தை வாங்கி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட தஹியத்தாக்கி, புரிஞ்சா, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட தஹியத்தாக்குற அந்த பாக்கியம் பெற்றவங்க சித்திக் நாயகம். சித்திக் நாயகத்துக்கு முன்னாடி என்ன யாரும் எங்கேயும் மஸ்ஜிது கட்டல. ஏன்னா காபத்துல்லா ஷரீஃப் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது இருந்துச்சு, மலக்குகள் கட்டினது, புரிஞ்சா. பைத்துல் அக்ஸா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது, அப்புறம் சுலைமான் நபி கட்டினாங்க, அதே விஷயம். ஆனா நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீம் ظهூரான பிறகு முதலாக கட்டின பள்ளி எது? மஸ்ஜித் நபவி ஷரீஃப் தான். மாஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜித் நபவி ஷரீஃப் மாஷா அல்லாஹ் ஹஸரத் கைருல் பஷர் கலீஃபத் ரசூலுல்லாஹி அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தூய்மையான பரிசுத்தமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ப அத்ஹரு தலீதரின் சந்தோஷப்படக்கூடிய அளவுல அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அதை அல்லாஹ் அமைக்கிறான்னா எவ்வளவு பெரிய பரிசுத்தமான பணத்துல இருந்து அல்லாஹ் அதை நாடுவான். அதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மால் யாருடைய மால்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் மஹப்பத்னா என்னன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அதை உணர்ந்து வாழ்ந்த மகா உத்தமர் அபூபக்கர் சித்திக். மஹப்பத்னா என்னன்னு சொல்லி இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன எத்தனை பேர் பார்க்குறோம் மஹப்பத் பேசுது. அப்புறம் வீட்டில் போனால் என்ன பொண்டாட்டி போட்டு எல்லாரையும் பார்த்த உடனே கொஞ்சம் லேசாக அப்படியே மைண்ட் ஆடும். எல்லாம் நம்மளை காப்பாற்றணும் மாஷா அல்லாஹ், விளங்குச்சா. ஆனால் எந்த சூழல்லையும், எந்த சுச்சுவேஷன், எந்த மாஹோல்லையும் நாயகம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் மக்சத். புரிஞ்சா? இன்னக மக்சதி வ மல்ஜாயி இன்னக முதுஆ சலாமுன் அலை சய்யிதி யா ஹபீபி மௌலாயி லக ரூஹி ஃபிதா சலாமுன் அலை சய்யிதி ஹபீபி மௌலாயி லக அஹ்லி ஃபிதா சலாமுன் அலை ஹாதா கவுலு குலாமிக இஷ்கி மின்ஹு யா முஸ்தபா சலாமுன் அலை. நம்ம சலாம் படிக்கிறோம் மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் இதை தன் வாழ்வியலாக கொண்டவர்கள் வல்லல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. மாஷா அல்லாஹ் அந்த கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான முஸல்லா ஷரீஃப்ல
மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல அபூபக்கர் சித்திக் நாயகத்தை இமாமத்து செய்ய சொல்லி இஜாசத்து கொடுத்துட்டாங்க. நாயகம் இஜாசத்து கொடுத்தது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாது. ஆனா சித்திக் நாயகத்துக்கு என்ன தயக்கம், ரசூலுல்லாஹ் நின்ற இடத்துல போய் நான் நிற்கவான்னு அவங்களுக்கு தயக்கம். நேரமாகிட்டே போகுது. இருந்த சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க இமாமத் செய்யுங்கன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாது சித்திக் நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்ய சொன்னது. உமர் ரலியல்லாஹு போய் இமாமத் செய்யறதுக்காக நின்றுட்டாங்க. நின்று சஃப் சஹி செய்யும் போது நாயகம் ஹதரத்துல் குதுஸியால ஹுஜ்ரத் முனவ்வரால இருந்து மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌத்துல் கரீம் கொடுக்குறாங்க. நாயகம் ஷவுட்டிங் பண்றாங்க. யார் நிக்கிறா? அபூபக்கர் சித்திக் எங்க நிக்கிறது? யார்? உமர் இப்னு கத்தாப். அபூபக்கர் சித்திக்கை வச்சு பார்க்கிற இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க ரெடியா இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை வச்சு பார்க்கிற இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க ரெடியா இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருநாவால் சொன்னாங்க, இந்த உலகத்துல எனக்கு யாரெல்லாம் ஹிதுமத் பண்ணாங்களோ இந்த தாவத்துக்கு அல்லாஹ்வுடைய இந்த தீனை நான் இஸ்திகாமத் ஆகிறதுக்கு யாரெல்லாம் எனக்கு உபகாரம் செய்தார்களோ எல்லாருக்கும் நான் பதிலுக்கு உபகாரம் செஞ்சுட்டேன். அபூபக்கர் சித்திக்கை நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன். அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன். மாஷா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கியாமத்துல செய்வான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு மஹப்பத் வச்ச நாயகத்துடைய சாஹிபுல் கரீமை மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய நாலேன் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்காவுல மதீனா முனவ்வரால இருந்து மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய மனாகிபு ஷரீஃப் ஷரீஃபுடைய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்திருக்கான எவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா அல்லாஹ். எத்தனையோ இந்த தீனுடைய ஹுத்தாமிகள் வந்தாங்க மாஷா அல்லாஹ். எத்தனையோ இந்த நூற்றாண்டுல மாஷா அல்லாஹ், இந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ள இந்த நூற்றாண்டுல இந்த நாயகத்துடைய இந்த ஷரியத்தை முஹம்மதியாவை ஹித்மத் செய்யறதுக்கு எத்தனையோ ஹுத்தாமிகள் வந்தாங்க மாஷா அல்லாஹ். அதுல ஒரு ஹாதிமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிற மாஷா அல்லாஹ். ஆஷிக் ரசூலான ஷேக் முஹிதீனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிறான். முஹிதீனுடைய அஹல் மூலமா என்ன அல்லாஹ் ஹித்மத் வாங்குற மாஷா அல்லாஹ் மர்ஃபா தரஜாத்தி ஆமீன். அல்லாஹ் மர்ஃபா தரஜாத்தி ஆமீன். அல்லாஹ் மர்ஃபா தரஜாத்தி بداع سيدنا خليفة رسول الله أبي بكر الصديق رضي الله تعالى ونفعنا من بركاته في آمين. ما شاء الله رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم حضرة القدس العلي عليه خليفة رسول الله أبو بكر الصديق نايهم رحمة الله عليه محمد رسول الله صلى الله عليه وسلم بضعة محمد فاطمة البطول عليه الصلاة والسلام نفس محمد علي عليه الصلاة والسلام حسنين كريمين عليه الصلاة والسلام رسول الله عليه حضرة الكريم رسول الله عليه أهل البيت أطهار حضرات الشريف عليه ما شاء الله أبو بكر الصديق نهايتك ما شاء الله விசேஷ இடம் உண்டு மாஷா அல்லாஹ், விசேஷ இடம் உண்டு மாஷா அல்லாஹ். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பிஷாரத்து கொடுக்குறாங்க. லிசான் ஹக்கில் கரீமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜன்னத்துல மாஷா அல்லாஹ், சொர்க்கத்துல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரஃபீகா இருப்பாங்க மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரஃபீகா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வை அதிகம் நேசித்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்காக என்ன எல்லாத்தையும் குர்பான் ஆக்கிறதுக்கு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வுடைய மஹப்பத்துல குர்பான் ஆனார்களோ அது மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துல குர்பான் ஆனவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய
ரஃபீக்காக மாஷாஅல்லாஹ் என்ன ஜன்னத்தில் இருப்பாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலாத்துல் கரீமா அந்த சித்திக் நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய ஷஹர் ஷரீஃப் அந்த சித்திக் நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய ஷஹர் ஷரீஃப் ஜமாதுல் ஆஹிர் மாதம் பிற 22 இன்னைக்கு உருஸ் முபாரக்குடைய மனாகிப் ஷரீஃபுடைய தொடக்க முதலாவது அவ்வல் மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ் அது வெள்ளிக்கிழமை ராத்திரி ஆயிடுச்சு. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனனி ஷரீஃபைனால நாயகத்துடைய உஷாக்கான குலாமான குலாமின்களான சித்திக் நாயகத்துடைய ஆஷிகங்களான நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய ஐனனி ஷரீஃபைனுடைய நூரானி தவஜ்ஜுஹாத்துல இருந்து நாம அல்லாஹ்ட தௌஃபீக்ல மாஷா அல்லாஹ் என்ன சித்திக் நாயகத்துடைய ஹக் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுபோல இந்த ஜமாத்துல் ஆகிர் மாதம் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிஷான் தௌலத்துல் அக்பர் குதுபுல் அக்தார் ஃபர்துல் அஹ்பாப் சய்யிதுஸ் சாதாத் சய்யித் அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீத் மீரான் சுல்தான் காதிர் அவுலியா கஞ்ச சவாய் गंज बख्श दो जहान अल हसनी वल हुसैनी जाफर जीलानी रज़ी अल्लाहु तआला अलैहि वल बरकात मिनहु दहरत आमीन नायकतोड़े उरुस मुबारकुड़े मासम माशाअल्लाह इदमा बादशाह नायकतोड़े उरुस मुबारकुड़े मासम माशाअल्लाह ஏன்னா மதீனா முனவரா கணக்குப்படி இன்னைக்கு பிறந்த ஜமாத்துல் ஆகிர் மாசம் நாகூர் ஷரீஃப் கணக்குப்படி மாஷாஅல்லாஹ் நாளைக்கு பிறக்கும் மாஷாஅல்லாஹ் ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஹய்யுல் கரீமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃபில் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் எந்த லzzத்தை அனுபவித்தார்களோ அந்த லzzத்தை மாஷா அல்லாஹ் சித்திக் நாயகத்துடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு நாமும் நம்முடைய அகலும் ஹத்தல் கியாமத் நாள் வரை வரக்கூடிய நம்முடைய நஸலும் மாஷா அல்லாஹ் அந்த மஹப்பத் ஷரீஃபுடைய அந்த லzzத்தை நாம் அனுபவிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். எத்தனையோ பேர் மாஷா அல்லாஹ் ஆசை வைக்கிறாங்களே மதீனா ஷரீஃபுக்கு வரணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா ஆசை வைக்கிறவருக்கும் வந்திருக்கிறவங்க கூட எத்தனை பேருக்கு இந்த மாசம் சித்திக் நாயகத்துடைய உருஸ் முபாரக் மாசம்னு தெரியாது மாஷா அல்லாஹ். ஆனா ஜாஹிலீன்களான ஆஜிஸீன்களான நாகிஸீன்களான நமக்கு அல்லாஹ் அவனுடைய தௌஃபீக்கை கொண்டு மாஷா அல்லாஹ் மாலுமாக்கி மஃபூமாக்கி கொடுக்குறான். இது கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய மாசம். உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாகிய சித்திக் நாயகம் கூப்பிட்டாங்க. ஆயிஷா ஓடுனாங்க பக்கத்துல. சித்திக் நாயகம் விசால் முபாரக் அவர் அந்த தருணத்தில் இருக்கிறாங்க. ஆகிர் வக்த் கேட்டாங்க அல்யோமின் ஹாதா யௌமுல் அஹத். கண்ணை மூடித சித்திக் நாயகம் இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாங்க. ஆயிஷா நாயகம் கண்ணை மூடிட்டாங்க. ஏன்னு சொன்னா சித்திக் நாயகத்துக்கு ஆசை திங்கக்கிழமை மாஷா அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று திங்கள பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமேனி ஷரீஃபை தஹத் முபாரக்கால மாஷா அல்லாஹ் திங்கக்கிழமை அன்னைக்கு போய் சேரணும்னு ஆசை மாஷா அல்லாஹ். உலகத்திலிருந்து பிரியறதுல கூட நாயகத்துடைய ஒளிமயமான சுன்னத்து ஷரீஃப் படியே தன்னுடைய பிரிவு ஏற்படணும்னு ஆசைப்பட்டாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர் கபீரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்ராயலையே நிறுத்தி வச்சா சித்திக் நாயகத்துடைய ஆசைக்காக மாஷா அல்லாஹ். சித்திக் நாயகத்துடைய பிரியப்படி அவங்க விருப்பப்படி இந்த உலகத்துல அவங்க என்ன விடைபெறணும்னு சொல்லி மலக்கல் மௌத்தை அல்லாஹ் ஸ்டாப் பண்ணி வச்சா மாஷா அல்லாஹ். அப்பேற்பட்ட சாஹிபுல் கராமத். நம்ம இத்தனை அவுலியாக்கள் கராமத்தை எல்லாம் பேசுறோம் மாஷா அல்லாஹ். சித்திக் நாயகத்தை போல பெரிய சாஹிபுல் கராமத் யாரும் கிடையாது. சித்திக் நாயகம் மாஷா அல்லாஹ் இமாமுல் அவுலியாய், இமாமுல் அஸ்ஃபியாய், இமாமுல் அத்கியாய், இமாமுல் அஸ்கியாய், இமாமுல் அக்தாப், இமாமுல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், இமாமுல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், கைருல் பஷர் خليفة رسول الله سيدي مولاي جدي قرة عيني ملجأي أبي بكر الصديق رضي الله تعالى علينا البركات منه نهر الدار آمين. نايم ما شاء الله. حي القيوم الله جل جلاله رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم حضرة الكريم உடைய
பரிபூரணமான ரிதாவையும் நாயகத்துடைய லிகாவையும் சித்தீக நாயகத்துடைய பரக்கத்தை கொண்டு நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹ் சய்யூதீனா அல்லாஹ் ஃபضلி வ ரசூலு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா பி அன் துஸல்லி அலைஹி.